ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். திஸ் இஸ் சஞ்சிதா ஃப்ரம் பவமன் மனம். இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை, அரைக்கீரை கடையில் வாங்கினதில் தண்டு இருந்துச்சு. சரி, ஓகே. லாஸ்ட் டைம் மணத்தக்காளி கீரை நம்ம நட்டு வச்சது நல்லா நமக்கு அது இன்னும் கீரை நமக்கு வந்துட்டுருக்கு. இது தேர்ட் டைம் நம்ம மணத்தக்காளி கீரை எடுக்க போகிறோம். ஸோ அதனால் அரைக்கீரையுமே நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு, ஏற்கனவே போட்டிருந்த அரைக்கீரை இதில் நான் இருந்த கீரை எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டேன் பாதி பாதியாக. அந்த தண்டை மட்டும் விட்டுட்டு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நான் போட்ட விதை மேபி விதையே நான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி போடலைன்னு நினைக்கிறேன். ஸோ அரைக்கீரை விதை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம தூவுறப்ப எந்த இடத்துல தூவிருக்கோன்னு நமக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தூவுனதுனால அங்கங்கே முளைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடம்லாம் கேப்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்ம தண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கீரையை கிள்ளிட்டு உள்ள தண்டு, அதை நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கடையில் வாங்கினது தான், யூஸ் பண்ணது போக. தண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை நம்ம நட்டு வச்சு ட்ரை பண்ணுவோம். வந்தால் நல்லது தான், வரலன்னா பார்த்துக்கலாம், வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜென்ரலாக அரைக்கீரை வளர்க்குறத பற்றின சில விஷயங்கள் நம்ம இப்போ பார்க்கலாமா? என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, நான் விதையை தூவ தெரியாமல் தூவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதோடய விதைகள் ஒரு எல்லை 4ஆக கன்வெர்ட் பண்ண 4ஆக பிரித்தா எப்படி இருக்கும், அந்தளவுக்கு தான் இருக்கும் அரைக்கீரையோட விதை. ஸோ நம்ம அதை என்ன பண்ணலான்னா, மண்ணோட கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தூவினோம் அப்படின்னா சிமிலராக ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் தூவ முடியும். ஸோ நம்ம அந்த தப்பை பண்ணிட்டோம். இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ண வேண்டாம். ஸோ இது ஒரு ப்ராப்பர் மண் கலவையில் நம்ம போட்டோம் அப்படின்னா, அந்த விதையை போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 35 to 40 டேஸில் நமக்கு கீரை ரெடி ஆயிரும். இது ஒரு குறுகிய கால பயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்மால் டேர்ம் கீரை தான் இது. ரொம்ப நாள் இது எடுத்துக்காது. ஸோ அதனால் ஈஸியாக எல்லாராலையுமே வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஒரு 4 to 6 hours ப்ராப்பர் சன் இதுக்கு வேணும். அப்போனா தான் இது நல்லா வளரும். அதுக்கப்புறம் இது ஒரு 15 days to 20 days ஒன்ஸ் இது வளரணும்னா 2 தான். வேறு எதுவுமே கீரைகளில் இந்த அரைக்கீரைக்கு வேறு எந்த இதுவுமே நீங்கள் ஊற்ற வேண்டியதில்லை. வாழைப்பழ கரைசல் ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், அதில் இருக்கிற மற்ற இதில் மாதிரி இல்லாமல் கீரைகளில் ஒரு வித்தியாசமாக மண் கலவையோ இல்லை நம்ம கீரை வச்ச இடத்துல அது ஒரு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக இப்போ வெண்டைக்காய் செடி, தக்காளி செடி மாதிரி கீரை வளர்க்குற செடி இருக்காது. அப்படி இருக்கிறப்ப ஈஸியாக அந்த இனிப்பு தன்மைக்கு ஈஸியாக எறும்பு வந்துடும். ஸோ அதனால 2 தான், பஞ்சகவ்யம் இல்லை மீன் அமிலம். இது ரெண்டுமே இலைகளோட வளர்ச்சியை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு சத்து நிறைந்த ஒரு பொருள். அதனால இதில் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பஞ்சகவ்யம் மீன் அமிலம் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இது எல்லா கீரைக்குமே பஞ்சகவ்யம் மீன் அமிலம் மட்டும்தான், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ அது நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில், வளர்ந்துட்டுருக்கிற ஸ்டேஜில் தண்ணி ஊற்றுறப்ப ரொம்ப அதிகமாக ஒரு பைப்லேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி போடாமல் கையில் அள்ளி ஊற்றுறது, ஸ்ப்ரேயரே சாஃப்டாக விழுகிற மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி தான் நீங்கள் ஊற்றணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் டம்னு ஒரு கப்பு நிறையா அள்ளி ஊற்றியோ இல்லை பைப்பில் வேகமாக நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்கில் வளர்ந்துட்டுருக்கிறப்ப அதுவே கவிழ்ந்துடும், கீழே விழுந்துடும், மண்ணில் இது பண்ணி புதைய ஆரம்பிச்சிடும். அப்போ கீரை வளர்ப்பு நமக்கு தடைபடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேர் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் 35 டேஸ்க்கு நீங்கள் ஒரு அறுவடை ரெடி ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் தண்டை மட்டும் விட்டுட்டு மேல் பகுதியை மட்டும் கிள்ளி எடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 10 days 15 டேஸில் மறுபடியும் தழைச்சிக்கும் இந்த அரைக்கீரையை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு தடவை விதை போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5, அதுக்கும் மேலே அந்த விதையோட குவாலிட்டி, அந்த மண்ணோட குவாலிட்டியை வச்சு நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறையா டைம் வர்றதுக்கு. பட் மினிமம் ஒரு 4 to 5 டைம்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அதை ஒரு டைம் விதை போட்டால் நமக்கு இவ்வளோ தடவை நமக்கு பலன் கொடுக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு க்ரோ பேக்லேயோ இல்லை ஒரு சின்ன பக்கெட்லேயோ மண் போட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் இதை வளர்க்கலாம். பெரிய மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம ஈஸியாக வளர்க்குறதுனால நம்ம
இந்த கெமிக்கல் எல்லாம் ஆட் பண்ணாமல் ஆர்கானிக்காக நம்ம வளர்த்து நம்ம ஒரு இது சாப்பிட்றோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம கீரை வந்து கடையில் வந்து 15 ரூபாய்க்கும் கிடைக்கும், 20 ரூபாய்க்கும் கிடைக்கும், 25 ரூபாய்க்கும் கிடைக்கும். ஆனால் அவங்க எப்படி வளர்க்குறாங்க, அதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக எவ்வளோ கெமிக்கல்ஸ் தெளிக்கிறாங்க, இல்லை 2 நாள் 3 நாள் அவங்க வந்து விற்கிறதுக்காக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக என்ன தெளிக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணுறது ரொம்ப பெரிய பெரிய பெனிஃபிட் நமக்கு கொடுக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம அரைக்கீரையை வந்து நம்மளே வீட்டில் வளர்க்கலாம். இதே மாதிரி மெத்தடில் தான், இதே மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து மணத்தக்காளி கீரையும் வளர்க்கலாம். ஒரு தடவை வாங்கிட்டு கட்டிங்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா விதை போடலாம். ஸோ விதைகள் வந்து அதிகபட்சம் கீரையோட விதை 20 ரூபாய், அதுக்கு மேலே அதிகமாக நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் எப்பயுமேவும். ஸோ பல்லாவரம் சந்தைக்கெல்லாம் போனீங்கன்னா வந்து அவங்க 250 கிராம் அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி விலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோன்னா கீரைகள் மட்டுமே, ஒரு பருப்பு கீரை, ஒரு மணத்தக்காளி கீரை, ஒரு பொன்னாங்கண்ணி கீரைலாம் போட்டு வச்சிட்டோன்னா ஸோ நமக்கு வந்து வீட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வாவ் மண்மனமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.